ஒரு இளம்பெண்ணை வைரலாக்கி கடைசியில் ஏண்டா ஃபேமஸ் ஆனோம்னு நினைக்க வைத்த சோசியல் மீடியா. ஓவர் நைட்டில் ஹீரோயின் சான்ஸ் வரைக்கும் கிடைத்த காந்த கண்ணழகிக்கு நடந்த சோகம். டென்ட் கொட்டாவில் புகுந்து மோனாலிசா சகோதரனை ரவுண்டு கட்டி தாக்கிய 9 பேர். இந்தியாவே பேசப்பட்ட வைரல் நாயகியின் தற்போதைய நிலை என்ன? இரவோடு இரவாக மகளை பஸ்ஸில் ஏற்றி அனுப்பி வைத்த தந்தை, பின்னாலேயே துரத்தும் கும்பமேளா வந்த பக்தர்களால் அலர்ஜியில் மோனாலிசா. உத்தரப்பிரதேசத்தின் கும்பமேளாவில் கோடிக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்ற நிலையில் ஒரே ஒரு புகைப்படத்தால் அனைவரின் கவனத்தையும் தன் பக்கம் ஈர்த்தவர் மோனாலிசா. வசீகர கண்கள், ரசிக்க வைக்கும் தோற்றத்தால் சோசியல் மீடியாவில் ஓவர் நைட்டில் உலக ஃபேமஸ் ஆனார் இந்த பெண். அதுவே தற்போது அவருக்கு மிக பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. யூடியூபர், மீடியாக்கள் என பலர் அவரை போட்டோ எடுக்கவும் பேட்டி எடுக்கவும் போட்டி போட்டு படையெடுத்து வருகின்றனர். மத்திய பிரதேச மாநில இந்தூரைச் சேர்ந்த மோனாலிசா போஸ்லே மகா கும்பமேளா விழாவில் பாசி, ருத்ராட்ச மாலை உள்ளிட்டவற்றை தனது நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் சேர்ந்து விற்று வந்தார். கும்பமேளாவில் கூட்டம் கூடும், நல்ல வருமானம் கிடைக்கும் என நினைத்த மோனாலிசாவிற்கு கெட்டது ஒன்று கிடைத்தது ஒன்றாக இருக்கிறது. பாபாக்கள், அகோரிகளுக்கு நடுவே மோனாலிசா பாசி மாலைகள் விற்றதை யூடியூபர் ஒருவர் ரீல்ஸ் எடுத்து அப்லோட் செய்துள்ளார். அவ்வளவுதான், நெட்டிசன்கள் மோனாலிசாவின் அடையில் மயங்கி உள்ளனர். அதற்குள் ஃபேன் பேஜ் ஆரம்பித்து அவரது வீடியோ போட்டோக்களை போட ஆரம்பித்து விட்டனர். ஓவிய ஆர்மி போல் மோனாலிசா ஆர்மி இந்தியா முழுவதும் ட்ரெண்டிங்கில் இருக்கிறது. கும்பமேளா முடிய இன்னும் நாட்கள் இருப்பதால் மோனாலிசா அங்கேயே தங்கியிருந்தார். இதனால் யூடியூபர்ஸ் அந்த பெண்ணை அழைத்துச் சென்று மேக்கப் போட்டுவிட்டு மாடலாக மாற்றி வீடியோ எடுத்துள்ளனர். மோனாலிசா பின்னாடியே கேமரா ரெஸ்டே இல்லாமல் சுற்றி கொண்டிருக்கிறது. ஒரே நாளில் ஃபேமஸ் ஆகி ஒரே நாளில் மோனாலிசாவுக்கு சினிமா வாய்ப்பும் கிடைத்துள்ளது. இப்படி நாளுக்கு நாள் மோனாலிசாவின் புகழ் வெளிச்சம் அதிகரிக்க அவரை நேரில் பார்க்க படையெடுத்து வருகின்றனர் ரசிக பெருமக்கள். மோனாலிசாவை சுதந்திரமாக சுற்ற விடாமல் சுற்றி வளைத்து செல்ஃபி எடுத்து டார்ச்சர் செய்தனர். இதனால் பெரும் சிரமத்திற்கு ஆளான மோனாலிசா கருப்பு நிற மாஸ்கை அணிய தொடங்கினார். இருப்பினும் அவரது கண்கள் அவரை காட்டி கொடுக்காமல் மறைத்து வைக்க தவறிவிட்டது. மோனாலிசா தங்கியிருக்கும் கூடாரத்திற்கும் பேட்டி போட்டோ எடுக்க குவிந்து வருகின்றனர். இந்த நிலையில் தனது கூடாரத்தில் திடீரென ஆண்கள் நுழைந்து தொல்லை கொடுத்ததாக மோனாலிசா தெரிவித்துள்ளார். எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. என்னை காப்பாற்ற யாரும் இங்கு இல்லை. எங்கள் கூடாரத்தில் மின்சார வசதி கூட இல்லை. சிலர் அத்துமீறி உள்ளே நுழைகின்றனர். என் தந்தை அவர்களை தடுத்து அனுமதி இல்லாமல் நீங்கள் எப்படி உள்ளே வரலாம் என்றார். ஆனால் அதையெல்லாம் அவர்கள் பொருட்படுத்துவதே இல்லை. என் அனுமதி இல்லாமல் என்னை போட்டோ எடுக்கின்றனர். கோபத்தில் என் சகோதரர் அவர்களின் போனை வாங்கி என்னுடைய புகைப்படங்களை டெலீட் செய்ய முயற்சித்தார். ஆனால் சுமார் 9 பேர் கூட்டாக சேர்ந்து என் சகோதரர் மீது தாக்குதல் நடத்தினார்கள் என்று வேதனையுடன் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த டார்ச்சர் தாங்க முடியாமல் தனது மகள் மோனாலிசாவை அவரது தந்தை சொந்த ஊர் இந்தூருக்கே அனுப்பி வைத்து விட்டாராம். மோனாலிசா புகழ் வெளிச்சம் கேட்டாரா? வைரலாக்க சொன்னாரா? தன் பிழைப்புக்காக கும்பமேளாவிற்கு வந்தவரை வீடியோ எடுத்து வைரலாக்கி பிரபலமாக்கி உள்ளனர். அவர் சினிமா வாய்ப்பையும் கேட்கவில்லை. இப்படி எல்லாமும் பண்ணிவிட்டு இப்போது கடைசியில் அவரை தூங்க விடாமல் ஆக்கிவிட்டனர். போட்டோ, வீடியோ எடுக்க துரத்தி வந்து அவர் இருட்டில் வாழும் டென்ட் கொட்டா வரை நுழைந்து அட்டகாசம் செய்திருக்கின்றனர். சோசியல் மீடியா எந்த அளவுக்கு உபயோகமோ அந்த அளவுக்கு ஆபத்தும் கூட என்பதை அனைவரும் நினைவில் கொள்ளுங்கள்.